ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சாஃபான் மாதம் பாத்தியா எப்படி ஓதுறதுன்னு பார்ப்போம். அல்வா களி ஃபாத்தியா மௌத்தானவங்களுக்காக ஓதுறது அல்வா களி பண்ணி செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அல்வா களிக்கு நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கோம். இதை போட்டு பாகு காய்ச்சிக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் வெள்ளத்தில் இதில் வந்து நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி செய்கிறோம். ஒரு சில பேர் ஒவ்வொருத்தவங்க வந்து சும்மா வெறுமனே சுடுதண்ணியை வச்சு இதோட கொஞ்சம் சோம்பையும் போட்டு வறுத்துக்குவாங்க. அந்த மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சும்மாவே இனிப்பு இல்லாமல் கிண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு சீனி போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு 13, 14, 15 இந்த ஃபாத்தியா ஓதுவோம். அல்வா களி ஃபாத்தியா மௌத்தானவங்க பேரில். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசரம் நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்து கொஞ்சமாக செய்கிறோம். ஃபாத்தியா ஓதுறப்போ நிறையா செஞ்சு எல்லா வீட்டுக்கும் கொடுப்போம். நம்ம வீட்டு பொம்பளைங்க பாவரிசியாக மௌத்தா போனால் அவங்களுக்கு ஒரு துண்டு பூவும் வச்சு சேர்த்து வச்சு கொடுப்போம். சாப்பாடாக்கி கொடுப்போம். யாசின் ஓதுவோம் மௌத்தானவங்க பேரில். ஹதியா செய்வோம். நல்ல இடத்துல துவா செய்வோம் அவங்களுக்காக சொர்க்கத்தை தர சொல்லி. வருஷம் செய்கிறது தான். இந்த வருஷம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு காமிச்சு விட்ருக்கோம். 1-2 அரிசி வந்து கொஞ்சம் கருகிருச்சு. அப்படியே அடுப்பில் சிம்மில் தான் இருந்துச்சு. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்குவோம். நம்ம வறுத்து வச்ச அரிசியெல்லாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அது மாதிரி பவுட்ரு பண்ணிக்குவோம். எல்லா அரிசியும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதையும் தண்ணியும் கனெக்ட் பண்ணி 1க்கு 1.5 கனெக்ட் பண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி. இந்த அரிசி மாவை போட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா பொதுன்னு நல்லா புட்டு மாதிரி நல்லா வந்துடுங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆகி. இதை வந்து நம்ம தட்டில் எடுத்து போட்டு இதுக்கு மேலே தேங்காய் திருவி போட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுப்போம். யார் யார் வீட்டில் அப்படி இந்த மாதிரி செய்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி செய்யுங்க மௌத்தானவங்களுக்காக. நமக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்குறாங்க. அதே போல் நம்மளும் அவங்களுக்காக துவா செய்வோம். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.